வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு மூக்கடலை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தாங்க கிரேவி பார்க்க போகிறோம். எப்பவுமே செய்கிற மாதிரி இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் 200 கிராம் மூக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதுக்கு பதில் வந்து 7 to 8 hours ஊற வச்சு எடுத்துங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நான் ஊற வைக்க சொல்லுவேன், 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும், நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பாதி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்க்க சொல்ல வந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ அதே சமயம் வந்து கிரேவியும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இப்போ அதில் வந்து ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், இப்போ பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்துங்க. இந்த சின்ன சைஸ் பூண்டாக இருக்கும், நான் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துடலாம். புளிப்பில்லாத தயிராக எடுத்துங்க. நீங்கள் புளிப்பு தயிர் சேர்த்திங்கன்னா கிரேவி டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடேறதும் 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த ஆயிலே வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி பியூரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ராவாக சேர்த்துருக்கோம். இது நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வரணும் மசாலா, அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மூக்கடலை வந்து இதோட சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, எனக்கு கிரேவி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து எனக்கு போதும், நான் நிறைய தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இதோடு வந்து நான் 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. இப்போ நம்ம மூக்கடலை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருக்கு. கிரேவி இன்னும் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கிரேவி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். அதுக்கு ஒரு தட்கால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. இப்போ அதிலே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துங்க. இப்போ இஞ்சி வந்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதை வந்து அப்படியே இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இஞ்சி வந்து இந்த மாதிரி சேர்க்க சொல்ல இந்த கிரேவி வந்து நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நிறைய வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி. இப்போ இதை வந்து அப்படியே கிரேவியோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த கிரேவி வந்து நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கு நான் 100% கேரண்டி தரேன், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.